ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் யாஸ்மின் கிச்சனில் பார்க்க போகிறது ப்ளம் ஜாம். இந்த ப்ளம் ஜாம் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள சீட்ஸ் எடுத்துருங்க. அப்புறம் குக் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண ப்ளம் எல்லாமே போட்டுக்கோங்க. அப்புறமா நான் நாட்டு சர்க்கரை ஜாக்ரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ளம்லேயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு பட்டா எடுத்திருக்கேன். இதுவும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அது ஸ்மாஷ் ஆகணும் சொல்லிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் அந்த ஜெல்லி வரத்துக்கு ஜாம் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நம்ம நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஜாம் ரெடி ஆகணும்ல. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அது ப்ளம்ஸ் எல்லாமே ஸ்மாஷ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஜாம் ஸ்டேஜுக்கு வந்துடணும். எல்லாமே ஸ்மாஷ் ஆகி அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில் வாங்குறதை விட நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு வீட்லேயே செய்யலாமே சொல்லிவிட்டு அப்பப்போ நான் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸில் ரெடி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஷேர் பண்ணுறேன். வேறு எது நான் ட்ரை பண்ணியிருக்கேனோ வீட்டில் அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ப்ளம்ஸ் எல்லாமே ஸ்மாஷ் ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது புளிப்பாக இருக்குது சொல்லிவிட்டு. அதுக்கு தான் நம்ம இந்த ஜாக்ரி ஹெவியாக போடணும். அப்புறம் அந்த பட்டை இருக்குல்ல, அதோட ஸ்மெல் அதுக்குள்ளே வந்துடும். இந்த ஸ்வீட்டும் இந்த புளிப்பும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம பசங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் போட்டு அப்ளை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க பசங்க. அது டெய்லி கிடையாது, எப்போயாச்சும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சுன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜாமு. என் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன், ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் இந்த வீடியோவில் பேசுவாங்க, எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்லிவிட்டு அவங்களே சொல்லுவாங்க. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிவிட்டு பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் வீட்லேயே ரெடி பண்ணி செஞ்சால் பசங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வெளியிலே வாங்கி கொடுத்து பழகிக்கூடாது. நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பசங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, ஜாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஆகும். இதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த 10 டேஸ்க்கு நம்ம ஒரு ஜாரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பசங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஜாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ப்ளம் ஜாம் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் பசங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இப்போது இன்னைக்கு நம்ம ப்ளம் ஜாம் செஞ்சு போடும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.